வணக்கம் நேயர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். சொந்தமாக தனி விமானம் வைத்திருக்கும் தென்னிந்திய பிரபலங்கள் யார் யார் தெரியுமா? தென்னிந்திய திரைப்படங்கள் மொழி சிக்கல்களை கடந்து தற்போது உலகம் முழுவதும் உள்ள மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டில் வெளியான KGF ஆர் திரைப்படங்கள் பெருமளவு கவனத்தை ஈர்த்தன. இந்நிலையில் தென்னிந்திய சினிமா நட்சத்திரங்களின் வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள மக்கள் பெரிதும் ஆர்வம் காட்டுகின்றனர். பாலிவுட் நடிகர்களைப் போல அவர்களும் விலை உயர்ந்த கார், ஆடம்பர பங்களா என சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றனர். அதிலும் சிலர் தனி விமானம் வைத்துள்ளனர். அந்த வகையில் தனி விமானம் வைத்திருக்கும் 5 தென்னிந்திய நடிகர்கள் யார் என்பதை பார்க்கலாம். ராம் சரண். ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான ஆர் திரைப்படம் மூலம் உலக அளவில் சிறப்பு வாய்ந்த நடிகராக உருவெடுத்தார் ராம் சரண். தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான சிரஞ்சீவியின் மகனான இவர் சொந்தமாக விமானம் வைத்துள்ளார். ஜூனியர் NTR ஆர் திரைப்படத்தில் ராம் சரணுடன் நடித்துள்ளார். ஜூனியர் NTR இவரும் சொகுசு வாழ்க்கை வாழ விரும்பும் தென்னிந்திய நடிகர்களில் ஒருவர். காரணம், இவர் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் சொந்தமாக தனி விமானம் வைத்துள்ளார். பிரபாஸ். பாகுபலி திரைப்படம் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் நடிகர் பிரபாஸ். தனி விமானம் வைத்திருக்கும் தென்னிந்திய நடிகர்களின் பட்டியலில் இவரும் ஒருவர். இவர் அவ்வப்போதும் தனது விமானத்தில் ரைட் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அல்லு அர்ஜுன். சமீபத்தில் வெளியான புஷ்பா திரைப்படம் மூலம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டார் நடிகர் அல்லு அர்ஜுன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் ரசிக்கும்படியாக புஷ்பா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இவர் சமீபத்தில் 6 இருக்கைகள் கொண்ட தனி விமானம் ஒன்றை வாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நயன்தாரா. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை நயன்தாரா. ஹீரோக்களுக்கு இணையாக தனது வெற்றி படங்கள் மூலம் ஹிட் கொடுத்து வருகிறார். சினிமாவில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோக்களுக்கு இணையான வாழ்க்கை முறையை தான் வாழ்கிறார். இவர் சமீபத்தில் தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் இணைந்து தனி விமானம் ஒன்றை வாங்கியுள்ளாராம். நமது இன்றைய காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.